ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு லஞ்ச் காம்போ புதினா புலாவும், அது கூடவே தொட்டுக்கிறதுக்கு நல்லா மொறு காலிஃப்ளவர் 65ம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாரும் ரொம்பவே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த புதினா புலாவும் அது கூடவே காலிஃப்ளவர் 65ம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த புதினா சாதம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஸோ நான் மீடியம் சைஸில் ஒரு கட்டு புதினாவை நல்லா சுத்தம் பண்ணி சேர்க்குறேன். இதுவே பெரிய கட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 லவங்கம், 1 ஏலக்காய், அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு. ஸோ நான் சின்ன சைஸ் நாட்டு பூண்டு சேர்க்கறதுனால ஒரு 8 பல் அளவுக்கு சேர்க்குறேன். இதுவே பெரிய சைஸ் மலை பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5 பல் சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இதில் காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்க்குறோம். ஸோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பச்சை மிளகாயை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. காரம் குறைவாக இருந்துச்சுன்னா ஒரு 7 பச்சை மிளகாய் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ புதினா விழுது தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம புதினா சாதம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதும் இதில் சின்னதாக 2 பிரியாணி இலை, ஒரு அன்னாசிப்பூ, 2 மராட்டி மொக்கு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் இதில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துடுங்க. ஸோ இதில் முந்திரி பருப்பு அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறதில்ல, நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ முந்திரி இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கண்ணாடி மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் பிரியாணிக்கு வதங்குற மாதிரி ரொம்பவே பொன்னிறமாக வதங்க வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் வதங்குச்சுனாலே போதும். அப்போ தான் புலாவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா விழுதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்க தோலெல்லாம் சீவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதுவே காஞ்ச பச்சை பட்டாணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் நாள் நைட்டை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது சீக்கிரமாக வேகும். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த சாதத்துக்கு நம்ம பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இது மட்டும்தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் கேரட், பீன்ஸ் இது மாதிரி கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் இங்கே ஒரு 2 கப் அளவுக்கு பாசுமதி அரிசியை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க என்ன பிராண்ட் அரிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் டிமார்ட்டில் லூஸில் வாங்கின பாசுமதி அரிசி தான் சேர்க்குறேன். இதுவே பார்த்திங்க அப்படின்னா சாதம் நல்லா நீளமாகவும் உதிரியாகவும் இருக்கும். உங்களுக்கு என்ன பிராண்ட் விருப்பமோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியை உள்ளே சேர்த்துட்டு அதை உடஞ்சிடாமல் லைட்டாக கலந்து விட்டுருங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இது அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதிங்க, அது உடஞ்சி போயிடும். ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டிங்கனாலே போதும். ஸோ இந்த புதினா சாதத்துக்கு நம்ம பாசுமதி அரிசி தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சீரக சம்பா அரிசி, அப்படி இல்லைன்னா ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசி கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இங்கே ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விடுங்க. ஸோ 1 கப் பாசுமதி அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு சரியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்த 2 கப் அரிசிக்கு நான் இங்கே 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே சீரக சம்பா அரிசி, சாப்பாடு அரிசி சேர்க்கறதா இருந்தாலும் சேம் இதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும்.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது உப்பு காரம் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் இதில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை காரம் குறைவாக இருந்துச்சுன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் 2 விசில் இருக்கட்டும். 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம புதினா சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் நல்ல மணமாகவும் இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். நீங்களே பாருங்கள், சாதம் கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வந்திருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை. அந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணிக்கும் இது வெந்து வர்றதுக்கும் அளவு வந்து சரியாக இருக்குது. கரெக்டாக நான் சொன்ன இதே மெத்தடில் இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாதம் வந்து கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் பர்ஃபெக்டாக வரும். டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம காலிஃப்ளவர் 65 ரெடி பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூளும் போட்டு இதை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். சுடுதண்ணி விட்டு அலசிக்கோங்க. ஏன்னா காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும். நம்ம சுடுதண்ணி விட்டு அலசும் போது தான் அது எல்லாமே சுத்தமாக க்ளீன் ஆகும். அதே மாதிரி காலிஃப்ளவரை ரொம்பவே பெருசாக கட் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா இதில் மசாலா உப்பு காரம் இது எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது இதை கோட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கூட சேர்த்து செய்யலாம். இதுலேயுமே காலிஃப்ளவர் 65 ரொம்பவே நல்லா வரும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடுங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். காரத்துக்கு 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது வந்து காரம் குறைவாக இருக்கும், நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் மீடியம் சைஸில் பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் எடுத்துடலாம். ஸோ நான் மீடியம் சைஸில் பாதி லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துடுங்க. நம்ம ரெகுலராக சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துகிற எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா திக்கான மாவு பதத்துக்கு இதை கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ரொம்பவே அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி அதிகமாக தேவைப்படாது. பாருங்கள், இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் இது காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகும். இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை கலந்து விடுங்க. ஸோ நம்ம எடுத்துருக்கிற மீடியம் சைஸ் காலிஃப்ளவருக்கு இந்தளவுக்கு மசாலா பொருள் வந்து அளவாக இருக்கும். நீங்கள் எந்த சைஸில் காலிஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா மசாலா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலா எல்லாமே காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மசாலாவில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் காலிஃப்ளவர் மசாலாவில் நல்லா ஊறிடுச்சு. அதிக நேரம் ஊற வைக்கணுங்கிறது இல்லை, கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சிங்கனாலே போதும். இப்போ அடுத்தது இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துடுங்க. ஒரே டைமில் மொத்தமாக சேர்க்காம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இல்லாமல் மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூடாக இருந்துச்சுன்னா மேலே மசாலா சீக்கிரமாக கலர் மாறிடும். உள்ளே வந்து காலிஃப்ளவர் சரி வர பொரிஞ்சிருக்காது. இப்போ எண்ணெயில் போட்டால் தான் இதை உடனே திருப்பி போட்டுறாதீங்க. இது மாதிரி ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ காலிஃப்ளவர் 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கிடுச்சு.
உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் மசாலா காலிஃப்ளவர்லேருந்து கொஞ்சம் கூட பிரியவே இல்லை. எண்ணெயும் நல்லா கிளியராக இருக்குது. அதே மாதிரி ரொம்பவே கலர் மாற விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்குச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் ஒரு காட்டன் கிளாத் என்ன டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா விரித்து அதில் சேர்த்துடுங்க. கொஞ்சம் நஞ்ச எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே ஈட்டிடும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்ல டேஸ்டியான புதினா சாதமும் அது கூடவே நல்லா மொறு மொறு காலிஃப்ளவர் 65ம் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.